பாதாம் கேசரி பார்க்கலாமா? பேனில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே முந்திரி ஆட் பண்ணி அதை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே பேனில் ஒரு கப் ரவை ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே 2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரவை நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாதாம் எசன்ஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பாதாம் சீவல் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வறுத்த முந்திரியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், பாதாம் கேசரி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.